தமிழ் சுருக்கெழுத்து கேள்வி பதில்கள் அத்தியாயம் 3 இடைப்படும் உயிர்களும் எழுதும் இடமும். கேள்வி 20 இடைப்படும் உயிர்களும் எழுதும் இடமும் குறித்து எழுதுக. 2 கோடுகளுக்கு இடையே வரும் முதல் இடம், இரண்டாம் இடம் உயிர்க்குறிகள் முதலில் வரும் கோட்டுக்கு பின்னால் போடப்படும். 3ஆம் இடத்து உயிர்க்குறிகள் இரண்டாவது கோட்டின் முன்னே 3ஆம் இடத்தில் போடப்படும். படுக்கை கோட்டை வரியினூடே எழுதுவது இயலாது. ஆகையால் படுக்கை கோடுகளை மாத்திரம் கொண்ட குறித்தொடர்கள் அவற்றின் முதலில் வரும் உயிரெளி முதல் இடத்ததானால் முதல் நிலையிலும், 2ஆம் 3ஆம் இடத்ததானால் இரண்டாவது நிலையிலுமே எழுதப்படும். கேள்வி 21 தனிக்குறி சொற்கள் எழுதும் முறையினை விளக்குக. அடிக்கடி வரக்கூடிய சொற்கள் சுருக்கெழுத்தில் ஒரு தனிப்பட்ட குறியால் காட்டப்படும். இத்தகைய வார்த்தைகளுக்கு தனிக்குறி சொற்கள் என்று பெயர். அவற்றை குறிக்கும் சுருக்கெழுத்து குறிகளுக்கு தனிக்குறிகள் என்று பெயர். வரிக்கு மேல், வரியை ஒட்டி, வரியினூடே என்று தனிக்குறிகள் 3 நிலைகளிலும் எழுதப்படும். கேள்வி 22 சுருக்கெழுத்தில் நிறுத்தக் குறிகள் எழுதப்படும் முறையை விளக்குக. பேச்சின் நடுவே வரும் முற்றுப்புள்ளி என்றும், இடைநிறுத்தம் என்றும், கேள்விக்குறி என்றும், ஆச்சரியக்குறி என்றும் காட்டப்படும். சிறப்பு பெயர்கள், பிறமொழி சொற்கள் ஆகியவற்றுக்கு அவற்றின் அடியில் 2 சிறு கோடுகள் போடப்படும்.